அதிமுகவுக்கு ஒரு ஊடக சொகுசு இருந்துச்சு. அது இப்போ அப்படியே தாவேக்காக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஊடக சொகுசுனா என்னன்னு தெரியுமா? இப்போ திமுக ஆளுங்க பொது வெளியில தப்பா பேசிட்டாலோ அல்லது சொதப்பிட்டாலோ உடனே இங்க இருக்கிற ஊடகம்லாம் வரிஞ்சு கட்டிட்டு இதுதான் திமுகவோட லட்சணமா அப்படின்னு கட்டி அடிப்பானுங்க. டிபேட்ஸ் பறக்கும், ஃபீல்டுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் குவிவாங்க, பப்ளிக் ஒப்பீனியன் வாங்குவாங்க, தலையங்க எழுதுவாங்க ரொம்ப கோவமா. ஆனா ஆட்சி மாறி அதிமுக ஆட்சி வந்ததோட அதிமுக அமைச்சர்களை விடுங்க, அவங்க தலைவி முதல்வர் வேலை பார்க்காம கொடநாட்டுல போய் சொகுசா இருந்தா பாத்தீங்களா சார், மேடத்தோட கடமை உணர்ச்சிய சுற்றுலா வந்த இடத்துல கூட ஃபெயில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு உங்க பேனா எழுதும். கைரிச்சாவை ஒழிச்ச, கைம்பெண் திருமணத்தை கொண்டு வந்த, மாநில உரிமைகளுக்கு சண்டை செய்த, தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்த, பெண் போலீஸ் படையை உருவாக்குன, இப்படி இன்னும் எத்தனையோ சமூக முன்னேற்றத்துக்கு நல்ல விஷயங்கள் பண்ண கலைஞரை ஊழல்வாதியா காட்டுறதும் இவங்க தான். ஊழல் வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில ஊதுபத்தி உருட்டணும்னு தண்டனை வாங்கிய ஒரு குற்றவாளிய வாச்சாத்தி வன்கொடுமை தொடங்கி வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பேர்ல எண்ணற்ற பழங்குடி ஆண்களை அட்ரஸ் இல்லாம கொன்னு புதைச்சதும், பழங்குடி பெண்களை கற்பழிச்சு பிறப்புறுப்புல கரண்ட் சாக்கு வச்சு எல்லாம் கொடுமைப்படுத்தி ஆட்சி நடத்தின ஜெயலலிதாவை அயன் லேடின்னு பேசுறதும் இவங்க வாய்தான். திமுக எந்திரிச்ச உடனே காலைல கண்ணு முழிச்ச உடனே இவங்க கிட்ட போய் நாங்க நல்லவர்கள்னு டெய்லி கற்ப நிரூபிச்சாதான் இவர்கள் திமுகவை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தாவேக்கா ஆட்சி ஆரம்பிச்சு 2 வாரம் ஆகுது. அதுக்குள்ள இங்க அமைச்சர்கள் அடிக்கிற சர்க்கஸ் அப்பா தாங்க முடியல. அதை பத்தி யாராச்சும் இவங்க வாய் தருவாங்கிறாங்களா, கண்டிக்கிறாங்களா? ஒரு அமைச்சர் என்னன்னா தன்னோட இலாக்காவே மாத்தி சொல்லிட்டு பிரஸ் மீட்ல ரீடேக் கேட்கறதுலாம் என் வாழ்க்கையில நான் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன் இன் மை ஹிஸ்டரி. இன்னொரு அமைச்சர் என்னன்னா கோயில்ல முறுக்கு சொல்றவங்க கிட்ட போய் முறுக்குல போட்டிருக்கிற மேனுபேக்சரிங் டேட்ல தான் அந்த முறுக்கு மேனுபேக்சரிங் பண்ணப்பட்டதா அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கு நீங்க என்ன மெக்கானிசம் யூஸ் பண்றீங்க இப்படி கேட்கறானுங்க. எளியவர்களை நோக்கியே இவங்களோட ரைடு எல்லாத்தையும் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் என்னடான்னா ஹாஸ்பிட்டல்ல போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? இதை எதையுமே கேட்காம, இதை பத்தி எதுவுமே கேள்வியோ விமர்சனமோ எழுப்பாம கம்முன்னு இவங்க போறதை நீங்க கடந்து போறத நீங்க கவனிச்சு பாருங்க. ஊர்ல எக்கச்சக்கமான கொலை பாலியல் வன்கொடுமைன்னு ஊரே அல்லோல கல்லோலப்பட்டு இருக்கிறப்ப பேச வேண்டிய, நம்மளை காப்பாற்றுவாருன்னு நம்ம நம்பி மாற்றத்தை கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் பேசாம மௌனம் சாதிக்கிறாரே, அவரை பார்த்து இவங்க நறுக்குன்னு, ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? உங்க நாக்க பூனை தூக்கிட்டு போயிருச்சா? வாயில எதுவும் சிலந்தியா? ஏன் எந்த விதமான கேள்வியுமே எழுப்பாம கமுக்கமா அவனுங்க இருக்கிறானுங்கன்னு பாருங்க மக்களே. ஆதவர்ஜுனா ஆக்டிங் சிஎம்மா பெர்ஃபார்ம் பண்ண, மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் சிஎம்மா ஆக்ட் பண்ண, இவனுங்க ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. என் கேள்வி எல்லாம் ஒண்ணுதான், இதே மாதிரி செயலை, இதே மாதிரி ஒரு கள்ள மௌனியா ஸ்டாலின் செயல்பட்டு இருந்தாருன்னா இவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அரசியல்